அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம கஸ்டர்டில் வச்சு புட்டிங் செய்ய போகிறோம். வாங்க, என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பாருங்கள், 1/2 கப்பு போட்டிருக்கேன். ஊற வைக்கணும். இது மாவு ஜவ்வரிசி. இது சீக்கிரம் ஊறிடுங்க. இதே நைலான் ஜவ்வரிசி இருந்தால் ஊறாது, ரொம்ப நேரம் ஆகும். அது எப்படியும் 3-4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். ஊற வச்சுட்டு அப்புறம்ல செய்யும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து நான் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். சூடு வரட்டும். 1 கப்பு வந்து சுகர் போட்டிருக்கேன். நல்லா கரையிட்டோம். ஜவ்வரிசி ஊறிடுச்சு பாருங்கள், வடிகட்டி வச்சுருக்கேன். ஜெல்லியும் போடுறேங்க. இதில் கஸ்டர்டு ஜெல்லியும் போட்டு தான் செய்கிறேன். இது வந்து கஸ்டர்டு கரைக்கிறதுக்கு பால் தனியாக ஜில்லுண்ட பால் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்டர்டு போட்டு பாருங்கள், டின்னில் கிடைக்கும். ஷாப்பிங் மால்லாம் கிடைக்கிது. இதை 3 ஸ்பூன் நான் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த பாலில் ஜெல்லி பாக்கெட் இருக்குது பாருங்கள், இதுவும் போடும்போது காமிக்கிறேன். இப்போ ஜவ்வரிசியில் போட்டுடலாம், பாலில் போட்டுடலாம். இது சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கெலாம் செஞ்சு வைக்கலாம். இதை கெஸ்ட்டுங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஜவ்வரிசியும் வேகட்டும். இப்போ வந்து ஊற்றுற மோல்டு இருக்குது. அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்குவோம். இதில் தான் நான் ஊற்ற போகிறேன் காய்ச்சி. எண்ணெய் தடவினா தான் ஒட்டாமல் வரும் எடுக்கும்போது. ஜெல்லி பாக்கெட்டில் பாதி பாக்கெட் நான் போடுறேன். இந்த கஸ்டர்டு போட்டு பாருங்கள். இந்த ஸ்பூனில் தான் நாங்கள் கொஞ்சம் மேஜர் கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, இதில் தான் நான் 3 கரண்டி நான் போட்டிருக்கேன். இந்த பால் ஊற்றிருக்கேன். ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்றலாம். கஸ்டர்டு போட்டோன்னே திக்காயிரும். திக்காயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற்றிடலாம், மூடில் ஊற்றிடலாம். நல்லா ஆற விட்டு ஃப்ரீசரில் வைக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில் வைக்கணும். ஒரு 2 மணி நேரமாச்சும் வைக்கணும், அப்போ தான் செட் ஆகும். சின்ன சின்ன மோல்டு இருக்குது, அதுலேயும் நான் வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதுலேயும் ஊற்றிக்கலாம். சில்ட்ரன்ஸுங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வச்சு கொடுத்தா.
இதுலேயும் எண்ணெய் தடவி தான் வச்சுக்கணும். அப்போ தான் எடுக்கும்போது ஈஸியாக வரும். கண்டிப்பாக ஃப்ரீஸில் தாங்க வைக்கணும். அப்போ தான் இது செட் ஆகும். குறைஞ்சது 2 மணி நேரம் இருக்கணும் ஃப்ரீசரில். ஃப்ரீசரில் வச்சு நான் எடுக்கும்போது காமிக்கிறேன். பாருங்கள், செட் ஆகிடுச்சு பாருங்கள். டூத் பிக் குச்சி இருக்குல்ல, ஒன்று இடையில சொருகி விட்டுணும். சொருகி விட்டால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கட்டும். அப்புறமா எடுத்துடலாம். இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டுருவோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கஸ்டர்ட் ஜெல்லி ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நியூ இயர்க்கெல்லாம் இந்த மாதிரி செய்யலாம். சின்ன மோட்டர் உள்ளதையும் அப்படியே டூத் பிக்கால் அப்படியே எடுத்துடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறீங்க, கமெண்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. லைக்கும் வரல அவ்வளோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்கள், சின்ன சின்ன டோனட் மாதிரியே இருக்கும் அது பார்க்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இதில் வச்சு கொடுத்தா. பாருங்கள், நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெட்டி பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.